சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்ன பார்க்கலாம். ஏன்னா இங்கே அண்ணாமலை முன்னாடி நின்று இனி இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், நான் என் அம்மா வீட்டுக்கே போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு மீனா, என்ன பிரச்சனை? எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீ இப்படி ஒரு முடிவெடுக்கவே மாட்டியே. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்ககிட்ட பேசாமல் நீயா எப்படிம்மா ஒரு முடிவெடுத்துட்டு இப்போ வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிற, அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க? அப்படி என்னதாம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தான் ஒரு முடிவெடுக்கணுமே தவிர்த்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் மட்டும் என்ன நடக்க போகுது? முத்து வரட்டும், முத்துக்கிட்ட நீ சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க, உங்கள் பையன் முத்துவால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். அப்புறம் உங்கள் பையன்கிட்ட பேசவோ இதை பற்றி சொல்லவோ என்ன இருக்குது மாமா? நான் கிளம்புறேன், என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, போனால் போகட்டுங்க, எந்த காரணமும் சொல்லாமல் மீனாவா ஒரு முடிவெடுப்பா, நம்ம பார்த்துட்டு அமைதியாக இருக்கணுமா? ஏன் மீனா, இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்க பிடிக்காம தானே ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க? இந்த வீட்டு வேலையெல்லாம் ஏன் நீ மட்டும்தான் பார்க்க முடியுமா? நீ இல்லைனாலும் நாங்கள் வீட்டை நல்லபடியாக பார்த்துப்போம், கிளம்பு கிளம்பு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே ஸ்ருதியும், என்னமேனா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கீங்க, எங்ககிட்டலாம் நீங்கள் சொல்லவே இல்லையே, வீட்டில் எந்த பிரச்சனையும் நடக்கலை, சந்தோஷமாக தானே நீங்கள் இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, முத்து உங்களுக்காக என்னெல்லாம் யோசிக்கிறாரு. நீங்கள் வர வர யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறீங்க, பாட்டி ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்கன்றதுக்காக முத்து உங்கள் மேலே எவ்வளோ அக்கறையாக உங்களை நல்லா கவனிச்சிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறத பார்த்தா தான் சரியில்லை. யாருக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா, நீ இந்த வீட்டு மருமக, அதனால என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு நினச்சாலும் முத்துவுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இப்போ முத்து வீட்டில் இல்லை, முத்து வர வரைக்கும் நீ பொறுமையாரு. அது மட்டும் இல்லை, முத்துக்கிட்ட சொல்லாமல் இங்கேருந்து நீ போனாலும் முத்துவுக்கு இன்னும் உன் மேலே ரொம்ப கோபம் வரும். அதனால் நீ எங்கேயும் போக வேண்டாம். என்னுடைய மருமகளா நான் தானே உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அதனால் எல்லா பொறுப்பும் எனக்கும் இருக்குமா. என்ன நடந்தாலும் முத்து வரட்டும், பேசிட்டு அதுக்கப்புறமா நீ எடுத்த முடிவு சரிதான் எனக்கு தோணுச்சுன்னா நீ கிளம்பு, இல்லையா நீ எங்கேயும் போக வேண்டாம். என் பேச்சை கேட்குறதா இருந்தா நீ வீட்டுக்கு வாமா, நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ போய் இருக்கிற வேலையை பாரு, இல்லையா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. முத்து வீட்டுக்கு வராமல் நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு அண்ணாமலை சொன்ன உடனே இங்கே மீனா அழுதுகிட்டே ரோகிணியை பார்க்குறாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் மீனா ரோகிணியவே பார்த்துட்ருக்கா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. உடனே இங்கே ரோகிணி திருன்னு முழிச்சுக்கிட்டு, என்ன மீனா, நீங்கள் எதுக்காக உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு முடிவெடுத்திருக்கீங்கன்னு அந்த உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொன்னால் தானே எல்லாருக்கும் புரியும். அப்படி முத்து என்ன செஞ்சாருன்னு நீங்கள் தெளிவாக பேசுங்க மீனா. பாவம், நீங்கள் எவ்வளோ வேலை செய்கிறீங்க, ஆனால் முத்து உங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருல. முத்துவால் தான் இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. மீனா இந்த வீட்டில் இருந்தால் ரொம்பவே பதட்டமாக இருப்பாங்க. வேற வழியே இல்லாமல் முத்துக்கிட்ட உண்மையை சொல்லிட்டா என் நிலைமை என்ன ஆகும்? இந்த வீட்டில் இருக்கிறத விட மீனா பேசாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலே எனக்கு நல்லது. மீனாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கோவம் வருது. மீனா உண்மையை சொல்லிடுவாங்களோன்னு அங்கே வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. அண்ணாமலையாக இருக்கட்டும், இங்கே வீட்டில் உள்ள ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணதால் மீனா நான் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்தாலும், தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் அவங்க யாருமே மீனா அங்கேருந்து போக விரும்பவே இல்லை. அதனால் மீனா என்ன செய்யன்னு தெரியாமல் மறுபடியும் அங்கே பையை கொண்டு போய் வச்சுட்டு அமைதியாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே முத்து வந்தாதான், என் வீட்டுக்காரர் வந்தால் என்னென்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறது? அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, எதுக்காக நான் பிரச்சனை செய்ய போகிறேன்? அதனால இந்த ரோகிணியால் தான் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. மாமா வேற நான் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே, என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறாங்க இங்கே மீனா. மீனா இப்படியே யோசனை பண்ணிகிட்ருக்க, இங்கேருந்து கிளம்பிடலான்னு நினச்சா அண்ணாமலை மாமா விட மாட்டேங்கிறாரு. இன்னும் என் வீட்டுக்காரர் வந்தால் என்ன சொல்வாரோ தெரியலன்னு மீனா கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே ரோகிணி, என்ன மீனா, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு முடிவெடுத்ததுக்கப்புறமா இங்கே மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு ஏன் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க? யார்கிட்டையும் நீங்கள் கேட்க வேண்டாம். உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம், வீட்டு வேலையை பார்க்க வேண்டாம். என்னை பற்றின உண்மையும் நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல மீனா. இந்த வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது மீனா. எங்கே முத்துக்கிட்ட உண்மையை சொல்லிடுவீங்களோ அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு வருது. ரொம்பவே பயமாக இருக்குது மீனா. என்னுடைய வாழ்க்கையும் என் பையன் கிறிஷோட வாழ்க்கையும் உங்கள் கையில் தான் இருக்குது. என் பையனை பற்றின உண்மையை நான் மனோஜ்கிட்ட சொல்ல தான் போகிறேன். நான், மனோஜ், கிறிஷ் எல்லாரும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க தான் போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் உண்மையை சொல்லிடாதீங்க மீனா. நீங்கள் சத்தியம் பண்ணியிருக்கீங்கல்ல,
அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க மீனா. வீட்டில் உள்ளவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம். கொஞ்ச நாள் இந்த வீட்டில் நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. இங்கேருந்து கிளம்புங்க மீனான்னு சொல்ல, ரோகிணி உனக்காக நான் என் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு வேற முடிவெடுத்தேன். ஆனால் யாருமே சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. மாமா பேச்சை கேட்காம நான் கிளம்பி போனால் என் வாழ்க்கை என்ன ஆகும்? அப்புறம் எல்லாரும் என் மேலே ரொம்ப கோவப்படுவாங்க. நான் வேணும்னே இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன்னு என்ன தப்பாக நினைப்பாங்க. நீ செஞ்சது தான் பெரிய தப்பு. ஆனால் உனக்கு நல்ல பேர் கிடைக்கணும். உன்னை பற்றின உண்மையை நான் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து என் வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா? என் அம்மா வீட்டுக்கு போனால் மட்டும் என் வீட்டுக்காரர் திரும்பி வந்து என்னை கூப்பிடுவாரா? உன்னால் எந்த தப்பும் செய்யாத என் வீட்டுக்காரரை நான் தேவையில்லாமல் பேசினேன், பிரச்சனை செஞ்சேன், இங்கேருந்து கிளம்பிடணும்னு நினச்சேன். அதுக்கு காரணமே நீ தானே. இப்போ கூட உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியே. எந்த பிரச்சனையும் செய்யாத என் வீட்டுக்காரர் மேலே கோவப்பட்டுட்டு என் வீட்டுக்கு போனால் என் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா? அதெல்லாம் நீ ஏன் யோசிக்க போற? உன் பையனை பற்றியே நீ யோசிக்க மாட்ட. கிறிஷோட வாழ்க்கையை பற்றியே யோசிக்காத நீ என்னை பற்றியும் என் வீட்டுக்காரரை பற்றியும் என் வாழ்க்கையை பற்றியுமா யோசிக்க போற? உனக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு நினச்சேன்ல, ஏன் தப்பு தான். உண்மை தெரிஞ்ச உடனே நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கேன்னு உடனே எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லியிருக்கணும். எனக்கு இப்போ இந்த நிலைமை வந்திருக்காது. உன்னால தான் ரோகிணி, என் அம்மா வீட்டுக்காவது போய் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன். அப்போ யாரும் என்னை சந்தேகப்பட மாட்டாங்கல்ல. நான் உண்மையை சொல்லாமல் இருக்கேன்னு என் வீட்டுக்காரரும் என்னை கேள்வி கேட்க மாட்டார்ல. ஆனால் அதுக்கும் வழி இல்லையே. எல்லாரும் நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே. ஏன்னா நான் உண்மையாகவே நல்ல மருமக மாதிரி நீ நடித்து ஏமாத்திட்டு இருக்க. அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா இப்படி பேசுகிறத கேட்டுட்டு, மீனா சரி மீனா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. எப்படியாவது நீங்கள் முத்துக்கிட்ட பிரச்சனை செஞ்சுட்டு இங்கேருந்து கிளம்பிருங்க மீனா. அதுதான் எனக்கும் என் வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அங்கே மனோஜ் வந்துடுறாங்க. ரோகிணி, என்ன தண்ணி எடுக்க போகிறேன்னு சொன்னேன், இங்கே மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்க? உனக்கு என்ன அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு வேலை இருக்குது? நீ முதல்ல இங்கே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி மீனா, யோசிச்சு பாருங்க மீனா. என்னை பற்றின உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க மீனா. மனோஜுக்கு உண்மை தெரிஞ்சு அவ்வளவுதான். எல்லாரும் என்னை ரொம்ப நம்புகிறாங்க, நம்பிக்கை வச்சுருக்காங்க. நீங்கள் தான் மீனா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோகிணி ரூமுக்கு போகிறாங்க. உடனே மீனா யோசிக்கிறாங்க, என் வீட்டுக்காரர் முத்து எவ்வளோ நல்ல விதமாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நான் பிஸ்னஸ் செய்யணும், முன்னேறணும்னு எனக்காக எவ்வளோ உதவி செய்கிறாரு. ஆனால் ரோகிணிக்காக என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நான் ஏன் இப்படி ஒரு முடிவெடுக்கிறேன்? முத்துக்கிட்ட நான் ஏன் பிரச்சனை செய்கிறேன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. நான் எப்போ பார்த்தாலும் என் வேலையெல்லாம் மறந்துட்டு ரோகிணியோட பிரச்சனையை பற்றியே யோசிக்கிறதுனால ரொம்பவே குழப்பமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. முத்து சொன்ன மாதிரியே இங்கே வித்யாவை வெளியூருக்கு ரொம்ப சந்தோஷமாக இங்கே வந்து கூப்பிட்டு போன முருகன் வந்து வித்யா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, வித்யா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ கோவப்பட மாட்டீங்க, சந்தோஷமாக பேசுவீங்க. இப்போ என்னாச்சு வித்யா? தனியாக வந்திருக்கோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட பேசலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்லை முருகன், வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், வீடு வாங்க முடியல. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு தான் தெரியாமல் நான் இப்படிலாம் பேசிட்டேன், கோவப்பட்டுட்டேன். ஆனால் எனக்கு பிடிச்ச இடத்துக்கே நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்கல்ல, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, வித்யா என்ன செய்யன்னு தெரியாமல் நான் முத்தண்ணனை பார்க்க போனேன். முத்தண்ணன் தான் சொன்னார், வித்யா என்ன ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து அவங்கள பிடிச்ச இடத்துக்கெலாம் கூப்பிட்டு போங்கன்னு. நான் புரிஞ்சுக்கிட்டேன் வித்யா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். உடனே வித்யா சொல்கிறாங்க, பரவாயில்லையே, முத்துவும் மீனாவும் நம்ம கல்யாணத்துக்கு தான் உதவி செஞ்சாங்கன்னா இப்போ நான் வெளியூருக்கு வர்றதுக்கும் அவங்க தான் உதவி செஞ்சுருக்காங்களா? முத்துவும் மீனாவும் உண்மையாகவே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். ஆமாங்க, விருந்து கொடுக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் இப்போ வேண்டாம், நாங்கள் வெளியூருக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யுங்க, கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம், இங்கே ரோகிணியும் தான் இருக்கா, என் ஃப்ரெண்டுன்னு மகேஸ்வரி, ரோகிணின்னு எல்லாரும் இருக்காங்க. அவங்க யாரும் என்னை விருந்துக்கு கூப்பிடலை. ஆனால் முத்து மீனா ரொம்ப நல்லவங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நின்று நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சாங்க. கல்யாணமே அவங்களால தான் நடந்தது. சொல்லப்போனால் மீனாவால் தான் உங்களை பார்த்து பேசி கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். அதனால் அவங்க நம்மளுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை சந்தோஷமாக செய்யட்டும் அப்படின்னு மீனா முத்துவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க வித்யா. உடனே முருகன், சரி வித்யா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன் வித்யான்னு முருகன் அங்கேருந்து போகிறாரு. உடனே மகேஸ்வரிக்கு வித்யா ஃபோன் பண்ணுறாங்க. மகேஸ்வரி, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் வித்யா, இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்க, நானும் என் வீட்டுக்காரரும் இங்கே வெளியூருக்கு வந்திருக்கோம், நான் விருப்பப்பட்ட இடத்துக்கெலாம் கூப்பிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? ஆமாம், ரோகிணிக்கு ஃபோன் பண்ணேன், இப்போ ரோகிணி எங்கே இருக்கா அப்படின்னு கேட்க, அதை ஏன் கேட்குற? நீ கொஞ்ச நாளாக எனக்கு ஃபோன் பண்ணல, இங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல?
இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா அப்புறம் ரோகிணி எதுக்கு வந்து உன்கிட்ட பேசலன்றதை நீ புரிஞ்சுப்பேன்னு சொல்ல. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறதுக்காக அங்கே ஊருக்கு போயிருந்தோம். அதே மாதிரி ரோகிணி வீட்டில் எல்லாருமே பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த சமயம் மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு தெரியுமா? ரோகிணி, கிறிஷோட பாட்டின்னு எல்லாருமே அதே கோயிலுக்கு போயிருந்தோம். இங்கே ரோகிணியும் செய்ய வேண்டிய வேலையை பார்த்துட்ருக்க அங்கே மீனா தண்ணி எடுக்க வந்தாங்க. அங்கே எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு என்னன்னு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கிட்டாங்க. இத்தனை நாள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்த இந்த உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அப்புறம் ரோகிணி என்னென்னவோ பேசி மீனா மனசை மாற்றி இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு அவன் நினச்ச மாதிரியே செஞ்சிட்டா அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாவுக்கு கிறிஷ் ரோகிணியோட பையன்ற உண்மை தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமாம். அப்போ கண்டிப்பாக முத்துக்கிட்ட மீனா சொல்லிடுவாங்களே. ஏன்னா மீனா ரொம்ப நல்லவங்க. உண்மை தெரிஞ்சா அதை உடனே சொல்லிடுவாங்க. ரோகிணி மாதிரி உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டாங்களே மீனா. மீனாவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரோகிணி பேசாமல் மனோஜ்கிட்டையும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? பாவம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மீனா உண்மையை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக முத்துக்கிட்ட பிரச்சனை செஞ்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பணும்னு முடிவெடுத்துட்டாங்களாம். ரோகிணி இப்போ தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தா. மீனாவோட வாழ்க்கை என்ன ஆக போதோ தெரியல. ரோகிணிக்காக தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மீனா யோசிக்காமல் இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது, இங்கே முத்துக்கிட்ட பிரச்சனை செஞ்சுட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்களா? எதுக்காக? ரோகிணி ஏற்கனவே நிறையா பொய் சொல்லியிருக்கா. ரோகிணி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தான் யோசிப்பா, மற்றவங்கள பற்றி யோசிக்க மாட்டாளே. அப்புறம் என்ன, மீனா பேசாமல் உண்மையை சொல்கிறது நல்லது. இங்கே முத்துவுக்கு ஏன் மீனா பிரச்சனை செய்யணும்? நான் வேணும்னா மீனா கிட்ட பேசட்டுமான்னு கேட்க, வேண்டாம். ரோகிணி நம்ம ஃப்ரெண்டு, ரோகிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணும். மீனா வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தால் நமக்கு என்ன? ரோகிணியை பற்றின உண்மையை மீனா சொல்லாமல் இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மகேஸ்வரி. இதெல்லாம் கேட்டுட்டு வித்யா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. பாவம் மீனா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு முத்துக்கிட்டேயும் உண்மையை சொல்லாமல் ரோகிணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், கிறிஷும் ரோகிணியும் இங்கே வந்து அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தன்னை பற்றி யோசிக்காமல் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்களா? பேசாமல் நாம் இந்த உண்மையை எல்லார்கிட்டையும் முன்னாடியே சொல்லியிருக்கணும். ரோகிணி இப்படி செய்யாதீங்க மீனான்னு சொல்லியிருக்க வேண்டாமா? தன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும் தானே எப்பயும் ரோகிணி நினைப்பா. என் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் ரோகிணி தன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பான்னு எனக்கு தான் தெரியுமே. இதெல்லாம் மீனா இன்னும் புரிஞ்சுக்கல போல. பாவம் மீனா அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே வந்து வித்யா. மகேஸ்வரி சொல்கிறாங்க, மீனா எடுத்த முடிவு சரிதான். அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக இந்த உண்மையை சொல்லவும் மாட்டாங்க. மீனா இந்த பிரச்சனையை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல, மகேஸ்வரி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீயும் கொஞ்சம் உண்மையாக பேசு. நியாயம் இங்கே ரோகிணி பக்கம் எந்த நியாயமும் இல்லை. மீனா ரொம்ப பாவம். ஆனால் மீனாவுக்கு இப்படி இங்கே வந்து ரோகிணி பிரச்சனை செய்கிறான்னு தெரிஞ்சால் முத்து சும்மா விட மாட்டார். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்க சொல்லு. நான் ஃபோன் பண்ணால் ரோகிணி ஃபோன் எடுத்து பேச வேண்டாம். இருந்தாலும் மீனாவுக்கு இப்படி பிரச்சனை வரதை பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. மீனா ரொம்ப நல்லவங்களாச்சே. சரி, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நின்றுட்டுருக்க முருகனை கவனிக்காமல் பேசிக்கிட்டே இருக்க. முருகன் வந்த உடனே, என்ன வித்யா ரோகிணியை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, முருகன் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேச போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நான் மகேஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருந்தது எல்லாமே எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு முருகன். உடனே வித்யா இங்கே முருகனை சமாளிக்கிறதுக்காக, முருகன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டேன், நம்ம வெளியில் கிளம்பலாமா? வெளியில் எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடணும் போல் இருக்குது, நம்ம வெளியில் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியுங்க, கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஆனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மகேஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கிறிஷை பற்றி பேசுனீங்க. கிறிஷோட அம்மா ரோகிணின்ற உண்மை மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கல்ல, அதை நான் கவனித்தேன். நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு ரோகிணி தானே மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்போ தானே கல்யாணம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது கிறிஷோட அம்மா ரோகிணின்னு ஏன் சொன்னீங்க? அப்போ ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த உண்மை முத்தண்ண வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாதா? நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா? நீங்களும் ரோகிணியோட ஃப்ரெண்டு தான். இப்போ வரைக்கும் உங்களை நான் ரொம்ப நம்பினேன். ஆனால் நீங்கள் ஃபோனில் பேசுனீங்கல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. உங்களை புரிஞ்சிக்காம நான் தான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு எனக்கு தோணுது. ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் வித்யா நீங்கள் பிரச்சனை செஞ்சிடாதீங்க. எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் திருன்னு முழிக்கிறத பார்த்தா உங்கள் மேலேயும் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு முருகன் சொல்லிடுறாரு.
முருகன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேள்வி கேட்பாருன்னு வித்யா நினைக்காததுனால பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்ன முருகன் என்ன கேள்வி கேட்குறாரு, என்னையும் சந்தேகப்படுறாரு, ரோகிணிக்காக நான் எதுக்கு என் வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி என் ஃப்ரெண்டு தான், அதுக்காக முருகன் என்னை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்காரு, என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக என்னை வெளியூருக்கெலாம் நான் நினச்ச இடத்துக்கெலாம் கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கல. நான் மகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணியிருக்கவும் கூடாது, ரோகிணியை பற்றி பேசியிருக்கவும் கூடாது. முருகன் இங்கே ரூமில் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் முருகன் இப்படி வருவார், உண்மையை தெரிஞ்சுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது? முருகன் ரொம்ப கோவமாக என்கிட்ட கேள்வி கேட்குறாரே, நானும் இப்படி உண்மையை சொல்லாமல் இருந்திருப்பனோன்னு சந்தேகப்படுறாரே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வித்யாவும், முருகன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் ஏமாற்ற மாட்டேன் முருகன், நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ நம்ம எதுக்கு ரோகிணியை பற்றி பேசணும்? ரோகிணியோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தால் நமக்கு என்ன? நான் இப்போ ரோகிணி கிட்ட பேசுகிறதே இல்லை முருகன். அப்படி இருக்கும்போது மகேஸ்வரி கிட்ட தாங்க பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, இல்லைங்க, நீங்கள் எப்படி எனக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி முத்தண்ணனும் எனக்கு முக்கியம். என் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வரும்போது எனக்கு துணையாக இருக்கிறது முத்தண்ணன் மட்டும்தான். என் வீட்டில் உள்ளவங்க கூட என்னை கண்டுக்க மாட்டாங்கங்க. எனக்கு பிரச்சனை வந்தால் அதுக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் முத்தண்ணன் அப்படி கிடையாது. நீ நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு என் பக்கம் நிற்கிறது முத்தண்ணன் தான். அவங்க வீட்டில் ரோகிணி பிரச்சனை செய்கிறாங்கன்னா, பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்கன்னா, நான் எங்கள் முத்தண்ணனுக்கு உதவி செய்ய வேண்டாமா? மனோஜ் வீட்டில் இருக்க ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்கள பற்றின உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ நீங்களும் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்களா? என்னை ஏமாத்தலான்னு நினைக்கிறீங்களா? யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியலங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கு காரணமே முத்தண்ணன் தான். இங்கே வித்யாவை நீங்கள் நம்பி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னது மீனா. அவங்க மட்டும் இல்லைன்னா நமக்கு இந்த கல்யாணமே நடந்திருக்காது. அப்படி இருக்கும்போது மீனாவுக்கும் முத்தண்ணனுக்கும் நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் என்னங்க தப்பு இருக்குது? உங்களை நான் நம்பி கல்யாணம் பண்ணியிருக்கேங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நீங்களும் என்ன ஏமாத்துற மாதிரி தானே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். நீங்கள் இப்போ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் கேட்குற உண்மையை சொல்ல போகிறீங்களா அப்படின்னு முருகன் ரொம்ப கோபமாக பேச வித்யாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. உடனே முருகன் சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் இங்கே இருங்க, நான் கிளம்புறேன். என் வாழ்க்கை எனக்கு முக்கியம். நீங்கள் என்னை ஏமாத்துற மாதிரி இருக்குது. இப்போ கூட ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இருக்கீங்கல்ல. ரோகிணியை பற்றின உண்மை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு உதவி செஞ்ச மீனாகிட்டையும் முத்தண்ணங்கிட்டையும் இதை பற்றி நீங்கள் சொல்லாமல் இருந்ததே எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ரோகிணியோட ஃப்ரெண்டு தானே நீங்கள், அப்புறம் எப்படி உண்மையை சொல்வீங்க? நீங்களும் என்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ரொம்ப கோபமாக பேசுகிறீங்க. நான் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருந்தேன் வித்யா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் நான் முத்தண்ணங்கிட்ட எவ்வளோ பேசினேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? பொறுமையாக இருங்க. இல்லை ரோகிணி எவ்வளோ பதட்டமாக இப்போ இருப்பாங்களோ அதே நிலமை தான் உங்களுக்கும் வரும். நான் சொல்கிறத கேளுங்க. நான் உங்கள் கூட சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துக்கணும், நீங்களும் நானும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இப்போவே ரோகிணியை பற்றின உண்மை தெரியணும். இல்லை ரோகிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரோகிணி வீட்டிலையே போயிருங்க. என் கூட நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவும் வேண்டாம், நான் இப்போவே இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை முருகன் புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை ஏமாத்தலை. நம்ம வாழ்க்கையை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மை தான். ரோகிணி வேணும்னா பொய் சொல்லி ஏமாற்றலாம், ரோகிணிக்கு நானும் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் திருந்திட்டேன். ரோகிணிக்காக எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா எனக்குன்னு இப்போ வாழ்க்கை இருக்குது. உங்களை ஏமாற்றணும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ஏதோ கோவப்பட்டுட்டேன், அதுக்காக இப்படி சந்தேகப்பட்டு பேசுவீங்களான்னு கேட்க, நீங்கள் ரோகிணியோட ஃப்ரெண்டு, ரோகிணி மாதிரி தானே பொய் சொல்வீங்க, அதனால தான் நான் சந்தேகப்படுறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நான் உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்கிறேன்ல, அதே மாதிரி நீங்களும் உண்மையெல்லாம் சொல்லியிருக்கணுமே, சொல்லலையே. இப்போ நீங்கள் மகேஸ்வரி கிட்ட ஃபோனில் பேசுகிறத கேட்டதுக்கப்புறமா தான் எனக்கே உண்மை தெரியுது. ஆனால் இப்போ கூட ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு முத்தண்ணனும் மீனாவும் தான் முக்கியம். நீங்கள் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் முத்தண்ணனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்க, போதுங்க உண்மையை சொல்லிடுறேன் போதுமா அப்படின்னு இங்கே முருகன்கிட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாங்க,
நான் வந்து மகேஸ்வரி கிட்ட பேசுனது எல்லாமே உண்மைதான். ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச ரோகிணி இந்த உண்மை மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சா. அதனால தன்னுடைய பையனையும் அம்மாவையும் இங்கே பக்கத்தில் வீடெல்லாம் எடுத்து தங்க வச்சுருந்தா. இப்போ மகேஸ்வரி வீட்டில் தங்க வச்சுருக்கா. இங்கே கிருஷ் நல்லபடியாக படித்து முன்னேறணுன்றதுக்காக தான் பார்லரில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கா ரோகிணி. சொல்லப்போனால் இப்போ உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வேற யாரும் இல்லை, கிறிஷோட பெரியம்மா பெரியப்பா தான். கிறிஷை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்கு கூட ரோகிணி முடியாதுன்னு சொல்லிட்டா. இதெல்லாம் இந்த உண்மைலாம் தெரிஞ்சா பிரச்சனையாகும்னு ரோகிணி கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். முத்துவுக்கு உண்மை தெரியாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா. ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் அந்த உண்மையை கண்டுபிடிச்சது முத்துவும் மீனாவும் தான். இப்போ மறுபடியும் மீனாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருந்தாலும் ரோகிணியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக மீனாவே இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்காங்க. அப்புறம் ரோகிணி என் ஃப்ரெண்டு, நான் எப்படிங்க சொல்ல முடியும்? அதனால தான் நீங்கள் இவ்வளோ கேட்டு கூட நான் ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே முருகன் ரொம்ப கோவமாக வித்யாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்கிடுறாரு. எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லாமல் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் மட்டும் இல்லை, ரோகிணியும் சேர்ந்து தான் அங்கே முத்தண்ணன் வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. இந்த உண்மையை நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? இப்போ நீங்களும் உங்கள் வாழ்க்கை முக்கியன்றதுக்காக உண்மையை சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாரும் முத்தண்ணனை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். உங்களை நம்பி கல்யாணம் பண்ணல, ஏன் தப்பு தான். இன்னும் நீங்கள் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே. ரோகிணி அந்த குடும்பத்தை ஏமாத்துற மாதிரி நீங்களும் ரோகிணியோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால என்னை ஏமாத்திடுவீங்களோன்னு ரொம்பவே பயமாக இருக்குங்க. இனி உங்களை நம்ப மாட்டேன். நான் கிளம்புறேன். உங்களை வேற வெளியூருக்கு கூப்பிட்டு வந்தேன் பாருங்க. முத்தண்ணன் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தான் நான் வந்து உங்களை இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தேன். இப்போ தானே புரியுது நீங்களும் ரோகிணி எவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்கன்னு. ஏங்க, ரோகிணி தான் இந்த உண்மையை சொல்லலை. முத்தண்ணனை பற்றி தெரியும்ல, மீனாவுக்கிட்ட பேசியிருக்கீங்கல்ல, மீனா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அப்போ உண்மையை சொல்லியிருக்கலாமே. என்னங்க, ரோகிணிக்கு பிரச்சனையாகும்னு நீங்களும் பொய் சொல்லியிருக்கீங்கல்ல. இவ்வளோ பொய் சொன்ன நீங்கள் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டிங்களா என்ன? உங்களை நம்பவே மாட்டேன். நான் கிளம்புறேன். எனக்கு இந்த வாழ்க்கையும் வேண்டாம். உங்களை கல்யாணம் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வித்யாவை விட்டுட்டு உடனே முருகன் ரொம்ப கோவமாக பேசிட்டு கிளம்பி வந்துடுறாரு. இங்கே தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க வித்யா. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஆசையாக வெளியூருக்கு வந்திருக்கோம், நல்லா சுற்றி பார்க்கலாம், எனக்கு பிடிச்ச இடத்துக்கெலாம் இங்கே வந்து முருகன் கூப்பிட்டு போவாருன்னு நான் ஆசைப்பட்டேன், நினச்சேன். ஆனால் நினச்சது எதுவுமே நடக்கலை. ரோகிணியால் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கல. ரோகிணி தான் பொய் சொன்னான். ஆனால் நான் பொய் சொல்லவே இல்லைன்னு சொன்னாலும் என்னை முருகன் நம்ப மாட்டேங்கிறாரே. மீனாவும் முத்துவும் எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. ஆனால் இப்போ மீனா முத்துக்கிட்ட நான் உண்மையை சொல்லலைன்றதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரே முருகன் அப்படின்னு அங்கேயே உட்காந்து அழுதுட்ருக்க இங்கே வித்யா என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. உடனே இங்கே வித்யாவுக்கு ஞாபகம் வருது. முத்துவால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ரோகிணிக்கு நான் உதவி செய்கிறேன்னு முருகன் நினைக்கிறாரு. ரோகிணிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறாரு. ரோகிணி பொய் சொன்ன மாதிரியே நானும் பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறாரு. அதனால முத்து சொன்னால் கண்டிப்பாக முருகன் மனசு மாறுவார். இனி ரோகிணிக்காக நான் பார்க்க போகிறதில்ல, முத்துக்கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முருகன் அவங்கள அப்படியே அங்கே தனியாக விட்டுட்டு கிளம்பி வந்ததால் அழுதுகிட்டே வித்யாவும் முத்துவை பார்க்கணும் அப்படின்னு கார் செட்டுக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் முத்துவை பார்த்து உண்மையெல்லாம் சொன்னால் மீனாவும் அவங்க வீட்டிலே இருப்பாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போகவும் மாட்டாங்க. இங்கே பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க ரோகிணியோட லட்சணம் என்னன்னு அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் நான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு இங்கே முருகன் புரிஞ்சுப்பார், என்னை வந்து ஏற்றுப்பார்ல. நானும் முருகனும் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினச்சோம். ரோகிணியால் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு யோசனை பண்ண வித்யா வேற வழி இல்லாமல் இங்கே முத்துக்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. முருகன் வித்யாவை வெளியூர்லேயே விட்டுட்டு வந்ததால் இங்கே அழுதுகிட்டே வித்யா தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வந்த உடனே முத்துவை பார்க்கறதுக்காக கார் செட்டுக்கு கிளம்பி வராங்க. முத்து வந்து இங்கே செல்வத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்க செல்வம் வந்து முத்து அங்கே பாரு, இங்கே முருகனோட மனைவி வராங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு தானே. வித்யா எதுக்கு இப்போ இங்கே வரணும், என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, அவங்க அழுதுகிட்டே வராங்க முத்து, நீ போய் பேசுப்பா அப்படின்னு சொல்ல, சரி செல்வம் நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன வித்யா, வெளியூர்லேருந்து வந்துட்டிங்களா? முருகன் இதை பற்றி பேசவே இல்லையே. நான் ஃபோன் பண்ணேன், முருகன் ஃபோன் எடுக்கவே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு கேட்க, எப்படி வந்து முருகன் பேசுவார், வெளியூருக்கு போன எங்கள் இடத்துல என்னை தனியாக விட்டுட்டு முருகன் என்னை புரிஞ்சுக்காம என்கிட்ட பிரச்சனை செஞ்சுட்டு கிளம்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல, முருகனா
என் தம்பி முருகன் அப்படி பண்ண மாட்டானேன்னு சொல்லும்போது, இல்ல முருகன் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் காரணம் நான் மட்டும் இல்ல. உங்க வீட்ல இருக்க மூத்த மருமக ரோகிணி தான் அப்படின்னு சொல்ல, என்னது பார்லர் அம்மாவா? அவங்க உங்க ஃப்ரெண்டு தானே. அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனை வந்ததான்னு கேட்கும்போது, முத்து உங்ககிட்ட நான் நெறைய பேச வேண்டியது இருக்கு. உண்மைய சொல்ல வேண்டியது இருக்கு முத்து. நீங்களும் முருகன் மாதிரியே என்ன தப்பா நினைக்கக் கூடாது. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்னையும் முருகனையும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. முதல்ல நீங்க உண்மைய சொல்லுங்க. அப்புறம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நான் கேட்குறேன்னு சொல்ல, இங்க ரோகிணிய பத்தின உண்மைய முத்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு முத்து பேரதிர்ச்சியோட நிக்கிறாரு. என்னது? பார்லர் அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சா? இந்த உண்மை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? கிரிஷ் வந்து ரோகிணியோட பையனா? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே. இப்ப வரைக்கும் ரோகிணிக்கு நீங்களும் மகேஸ்வரியும் சப்போர்ட் பண்றத பார்த்துட்டு நீங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். ஆனா, இப்ப உங்க வாழ்க்கையில பிரச்சனைன்னு வந்த உடனே ரோகிணிய பத்தின உண்மைய சொல்றீங்களா? அப்ப முருகன் எடுத்த முடிவு ரொம்ப சரிதாங்க. நான் கூட உங்கள புரிஞ்சுக்காம இங்க முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாருங்க. என் தப்பு தான். இதுல நான் என்னங்க உதவி செய்ய முடியும்? நல்ல வேளை இப்பயாவது ரோகிணிய பத்தின உண்மைய சொன்னீங்களே. இப்பவே நீங்க எங்க கூட கிளம்பி வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும், முருகன் உங்கள ஏத்துக்கணும்னா, நீங்க வீட்டுக்கு வந்து ரோகிணி கிட்ட பேசணும். உண்மைய எல்லார்கிட்டயும் சொல்லணும். வேற வழியே இல்ல. அப்பதான் உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. வித்யாவுக்கு வேற வழியே இல்ல. இங்க ரோகிணியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா, இப்ப வந்து என்னுடைய வாழ்க்கையில நெறைய பிரச்சனை வரும். அப்புறம் நானும் இங்க முருகனும் ஒண்ணு சேர வாய்ப்பே இருக்காது. அதனால நான் வந்து முத்து சொன்ன மாதிரியே கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு, முத்து என் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சொல்லப்போனா ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொன்னதும் எனக்கு தெரியும். ரோகிணிக்காக அந்த உண்மைய நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல. உங்க ஃபோன உங்களுக்கே தெரியாம எடுத்து, இங்க வந்து பெரிய பிரச்சனை செஞ்சதும், இங்க வந்து ரோகிணி தான். சித்தி கூட சேர்ந்து இந்த ரோகிணி என்னலாம் செஞ்சான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ரோகிணி என்னுடைய ஃப்ரெண்டுன்றதுக்காக இந்த உண்மைய சொல்லாம இருந்தேன். ஆனா இப்ப என் வாழ்க்கையில ரோகிணியாலேயே பிரச்சனை வந்துருச்சேங்க. நான் வரேன். உங்க வீட்டுக்கு வந்து பேசுறேன். உண்மைய சொல்றேன். ஆனா, அ எனக்கும் முருகனுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைய நீங்க தான் வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்ல, "நீங்க வாங்க முதல்ல" அப்படின்னு ரொம்ப கோவமா அங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யாவ கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு முத்து. புது ஆர்டருக்காக ரூ. 10,00,000 பணம் கிடைச்சதால ரொம்பவே சந்தோஷமா இங்க மனோஜ் வீட்ல உள்ள எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து தேவையில்லாம அந்த பணத்த செலவு செய்யணுன்றதுக்காகவே கிடைச்ச ஆர்டர பத்தி யோசிக்காம இங்க வந்து ரோகிணிக்காகவும், இங்க விஜயாவுக்காகவும் புது துணியெல்லாம் எடுத்து குடுத்து நல்ல பேர் வாங்கணும்னு இப்படி ஒரு வேலைய செய்றாங்க. இப்ப புது ஆஃபீஸ் எனக்காக இருக்கு. அப்ப என் அம்மாவ நான் தானே நல்லபடியா பார்த்துக்கணும். வீட்ல உள்ள எல்லார் முன்னாடியும் நான் தலை நிமிர்ந்து நிக்கணும். நான் நெறைய சம்பாதிக்கிறதா எல்லாரும் நெனைக்கணும். இந்த வீட்ல எனக்கு தனி மதிப்பு, மரியாதை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இப்படியெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஸ்வீட் எல்லாம் குடுத்து, புது துணியெல்லாம் எடுத்து குடுத்து, அ தன்னையே ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு மனோஜ். அந்த சமயம் முத்து வீட்டுக்கு வர மீனா யோசிக்கிறாங்க. முத்துக்கிட்ட சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடணும். அம்மா வீட்டுக்கு போயிடணும். இனியும் ரோகிணிய பத்தின உண்மைய சொல்லாம இவங்க எல்லாரையும் பார்த்து என்னால சரியா பேசக்கூட முடியாது. அப்படி நான் செஞ்சா அதுதான் தப்பு. அம்மா வீட்டுக்கு போயிரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க மீனா வந்து முத்துக்கிட்ட பேச வராங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போதே, "போதும் மீனா, நீ எதுவுமே பேசாத." ஆமா, வீட்ல என்ன நடக்குது அப்படின்னு மீனாவ பேச விடாம முத்து பேசிட்டு இருக்க. உடனே அண்ணாமலை முத்து, "மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாப்பா" அப்படின்னு சொல்லும்போது, மீனா எங்கேயும் போறதில்ல. தப்பு செஞ்சவங்க இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கும்போது, மீனா போகணுமா? எதுக்குப்பான்னு கேட்க, "தெரியலப்பா. நீ தான் மீனா கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு சொல்லேன். என் பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன்ப்பா. வீட்ல உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்னாச்சுன்னு?" கேட்க, ரோகிணி சொல்றாங்க, "பாருங்க முத்து, மனோஜுக்கு அந்த ஆர்டர் கிடைச்சதால நெறைய பணம் கிடைச்சிருக்குல்ல. அதனால விஜயா அத்தைக்கு புது துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துருக்காருன்னு" சொல்லும்போது, "மனோஜ், நீ செய்றதெல்லாம் பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆனா உன் கூடவே இருக்கிற பார்லலம்மா என்ன செய்றாங்கன்ற உண்மை தெரியாம இருக்கியே. நீ எல்லாம் பிசினஸ் செய்றேன்னு உன்னையே பெருமையா பேசிட்டு இருக்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல, "நீ பொறாமையில பேசுற முத்து" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு மனோஜ். "போதும் போதும். நல்லா சிரிச்சுக்க. ஏன்னா உண்மை தெரிஞ்ச உடனே நீ தான் தலை குனிஞ்சு நிக்க போற. இந்த பார்லலம்மாவ பார்த்து அழப்போற" அப்படின்னு சொல்றாரு முத்து. "என்னது? ரோகிணிய பார்த்து நான் அழணுமா? எதுக்கு?" அப்படின்னு கேட்க, அங்க வந்து ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா வந்து நிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை, "என்னம்மா வித்யா, ரோகிணிய பார்க்க வந்தியா? வாம்மா" அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணி எதுக்கு வித்யா வந்திருக்கான்னு தெரியல. முத்து வேற கூப்பிட்டு வந்திருக்காரு. ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கும். முதல்ல வித்யாவை இங்கேருந்து கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு, "வித்யா, நீ ஃபோன் பண்ணியிருந்தா உன்னை பார்க்க நான் வந்திருப்பேனே. நீ வா நம்ம ரூம்ல போய் பேசலான்னு" சொல்ல, "என்ன பேச போறீங்க? இது வரைக்கும் பேசினதெல்லாம் போதும். இப்ப வித்யா உங்க ஃப்ரெண்டா வரல. இங்க பிரச்சனையோட வந்திருக்காங்க. முருகனோட மனைவிக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல,
என்ன வித்யா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, "உன்னால தான் எனக்கு பிரச்சனை" அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் வந்து சொல்கிறாங்க, "இதுக்கு தான் சொன்னேன், வித்யா கிட்டலாம் நீ ஃப்ரெண்டாக இருக்காத. பாரு அங்கே முத்து கூட சேர்ந்து எப்படி பேசுகிறாங்கன்னு. வித்யா சொல்லப்போனால் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் இப்போ பெரிய பிஸ்னஸ் செய்கிறோம். நீங்கள்லாம் இப்படி வீட்டுக்கு வந்து இப்படி பேசவே கூடாது. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, நீ அமைதியா இரு மனோஜ். இந்த ரோகிணியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எப்போ பார்த்தாலும் ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற. ரோகிணி என் ஃப்ரெண்டு தானே. எனக்கு தெரியாத உண்மை எல்லாம் உனக்கு தெரிஞ்சிட போதா என்ன அப்படின்னு சொல்ல, வேண்டாம் வித்யா பொறுமையா இரு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக நான் சப்போர்ட் பண்ணதுக்காக முருகன் என்னை புரிஞ்சுக்காம பேசிட்டு என்னை சந்தேகப்பட்டுட்டு இப்போ நான் உன் கூட வாழவே மாட்டேன்னு கிளம்பி போயிட்டாரு. போதுமான்னு சொல்ல, என்னது முருகனா இப்படி பேசினாருன்னு கேட்க, ஆமாம் ஒன்னால தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாக்கு ரொம்பவே தெளிவாக புரியுது. எனக்கு ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே நான் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு, நான் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு ரோகிணி பேசினாங்க. ஆனால் இப்போ அவங்க ஃப்ரெண்டே உண்மையை சொல்ல வந்துட்டாங்களா? இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நான் இந்த வீட்டில் மருமகளாக சந்தோஷமாக இருக்கலாம். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் நான் செய்ய வேண்டியது இருக்காதுன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நினைக்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் வித்யா இப்படி பேசின உடனே வித்யாவையே பார்த்துட்டு இருக்க வித்யா சொல்கிறாங்க, போதுமா, சந்தோஷமாக எனக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு நினச்சேன். உன்னை பற்றி மகேஸ்வரி ஃபோனில் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப உண்மையை முருகன் தெரிஞ்சுக்கிட்டாரு. ரோகிணி அந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்களும் ரோகிணியோட ஃப்ரெண்டு தான். அப்போ கண்டிப்பாக என்னையும் ஏமாற்றுவீங்க, என்கிட்டையும் பொய் சொல்வீங்கன்னு எனக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. என் நிலமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா? நீ என் ஃப்ரெண்டாக இருந்ததாலேயே எனக்கு இப்படி ஒரு நிலமை. உனக்கெல்லாம் நான் உதவி செஞ்சேன் பார்த்தியா? அப்போவே நீ என் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம், என் வீட்டுக்கு வர வேண்டான்னு சொன்னேன். கேட்டியா? உனக்கு பண உதவி வேணும், உனக்கு உதவி வேணும்னு அப்பப்போ என்னை பார்க்க வந்த. உன்னால் என் வாழ்க்கையில் பிரச்சனை. ஆனால் நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், பெரிய பிஸ்னஸ் செய்யணும், நல்லா முன்னேறணும், புது வீடு வாங்கணும். உன் பையன் கிறிஷை பற்றின உண்மை எல்லாருக்கிட்டையும் அப்புறம் தானே சொல்லணும்னு நினச்சேன். நான் இப்போவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. உடனே அண்ணாமலை, வித்யா என்னம்மா சொல்கிற? கிறிஷ் ரோகிணியோட பையனா? இந்த உண்மையை ரோகிணி அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னாங்களான்னு கேட்கும்போது, ஆமாங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன், எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ரோகிணி மன்னிப்பு கேட்க மாட்டான்னு தெரியும். ஏன்னா அவளுக்கு பொய் சொல்ல மட்டும்தான் தெரியும், உண்மையை சொல்ல தெரியாது. பாவம் மீனா. மீனா உங்களுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே நீங்கள் சொல்லியிருக்கணும் மீனா, ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லியிருக்கணும். எதுக்காக ரோகிணிக்காக நீங்கள் இங்கேருந்து கிளம்பணும், உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்? அதெல்லாம் அவசியமே இல்லைன்னு சொல்ல எல்லாரும் மீனாவையும் பார்க்குறாங்க. உடனே விஜயாவும், என்ன நடக்குதுங்க? ரோகிணி என்ன, உன் ஃப்ரெண்டு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கா? என்ன உண்மையை நீ வந்து எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்ச? எந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நீ இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றலாம். உனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மை எனக்கு தெரிஞ்ச உடனே முத்து மீனா கிட்ட சொல்லியிருக்கணும். அவங்க ரொம்ப நல்லவங்க. நீ தான் அவங்கள புரிஞ்சுக்கல. நானும் உனக்காக இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தல்ல, அதான் என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சு. ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த வாழ்க்கை ரோகிணிக்கு சரியாக அமையலை. அதனால் மறுபடியும் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப இந்த உண்மையை சொல்லாமல் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கிறிஷ் வேற யாரும் இல்லை, ரோகிணியோட பையன்தான். சொல்லப்போனால் அவங்க அம்மாவுக்கும் இந்த உண்மை தெரியும். இந்த வீட்டுக்கு ரோகிணியோட அம்மாவும் கிறிஷும் அப்பப்போ வந்துட்டு போகும்போது ரோகிணி தான் இவங்களால பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு இங்கேருந்து அனுப்பிடுவா. அதே மாதிரி தான் இங்கே கிறிஷுக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் ரோகிணி கண்டுக்கவே மாட்டா. நல்ல அம்மாவாகவும் இல்லை ரோகிணி, வீட்டில் நல்ல மருமகளாகவும் இல்லை. இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்ததால தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்துருச்சு. இப்போ நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி போதும் ரோகிணி, இனி என் பக்கமே வராத. உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாது. உன்னால் என் வாழ்க்கையும் இல்லாமல் சந்தோஷமும் இல்லாமல் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க வித்யா. அதான் உண்மையை சொல்லிட்டியே, இனி எனக்கு மட்டும் எங்கே சந்தோஷம் இருக்க போதுன்னு கேட்குறாங்க ரோகிணி. அந்த சமயம் மீனா எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. பாட்டி ஊருக்கு போனப்போ இந்த உண்மை எனக்கு தெரியும். இந்த உண்மையை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இருக்க மாட்டேன்னு ரோகிணி சொன்னாங்க. எனக்கு கிறிஷோட வாழ்க்கை ரொம்பவே முக்கியம்னு நினச்சேன். எப்படியும் கிறிஷை ரோகிணி நல்லபடியாக பார்த்துக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். அதனால் இந்த உண்மையை சொல்லவும் முடியாமல் ரோகிணிக்காக என் வீட்டுக்காரர்கிட்ட கூட இந்த உண்மையை சொல்ல முடியலையேன்னு ரொம்பவே மனசு வேதனையோடு இருந்தேன். அதான் வீட்டில் யார்கிட்டையும் சரியாக பேச முடியல, வேலையில் கவனமே இல்லாமல் இருந்தேன். என் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நான் நினச்சதுக்கு காரணம் கூட இந்த ரோகிணி தான். இவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சிருந்தும் வீட்டில் நான் சொல்லாமல் இருந்தால் அது சரிப்பட்டு வராது. எல்லாரும் என்னை ரொம்ப நம்புறீங்க. நல்ல மருமகளா, பொறுப்பான மருமகளா என் மாமனார் என்னை நினைக்கிறாரு. அவரை நான் ஏமாத்தணும்னு நினைக்கல. அதான் அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சேன். மாமா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க இங்கே வந்து மீனா.
உடனே இங்கே வித்யா சொல்கிறாங்க, மீனா ரொம்ப நல்லவங்க. ஆனால் ரோகிணி அப்படி இல்லை. தன்னுடைய வாழ்க்கைக்காக எவ்வளோ வேணாலும் பொய் சொல்வா. வீட்டில் யாரை வேணாலும் ஏமாத்துவா. ரோகிணி இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறத விட இங்கே கிருஷிக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். மீனா முத்துக்கிட்ட உண்மையை சொல்லிடு ரோகிணி, அவங்க கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வாங்கன்னு சொன்னப்ப மீனா முத்துவை எவ்வளவோ ஏளனமாக பேசியிருக்கா ரோகிணி. ஆனால் எனக்கு தெரியும் மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லவங்க. மீனா, அதான் உண்மையை நான் உங்களுக்காக சொல்லிட்டேனே மீனா. இந்த வீட்லேயே நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வேலையை பாருங்கள், நிம்மதியாக இருங்க. தப்பு செஞ்ச ரோகிணியை இங்கேருந்து அனுப்புங்க மீனா. அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினச்சிங்களே, அதுதான் மீனா தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வித்யா. உடனே முத்து சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க வித்யா, முருகன்கிட்ட நான் பேசுகிறேன். எனக்காக உங்கள் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இங்கே நல்ல வேலை. மீனா எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தான்னு தெரியாமல் வீட்டில் எல்லாருமே ரொம்ப குழப்பத்தில் இருந்தோம். நீங்கள் சொன்ன உண்மையால் மீனாவும் இப்போ உண்மையை சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீனா இந்த வீட்டிலேயே இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய உதவி தான். அதனால் நான் உங்களையும் முருகனையும் கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்க போகிறீங்க. கவலைப்படாமல் இங்கேருந்து கிளம்புங்க. நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு நான் உதவி செய்ய மாட்டேனா? என்னை நம்பி இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு நல்லபடியாக ஆறுதலாக பேசி அங்கே அனுப்பி வைக்கிறாங்க முத்து. இங்கே ரொம்ப சந்தோஷமாக உண்மையை சொல்லிட்டோம். இனி என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. முருகன் சீக்கிரமாகவே என்னை புரிஞ்சுப்பார். ரோகிணியால் தான் எனக்கு நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க வித்யா. உடனே முத்து சொல்கிறாங்க, அப்பா இதெல்லாம் மட்டும் இல்லைப்பா, ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்கன்னா இங்கே சிட்டிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி என் ஃபோனெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்கப்பா. வரும்போது தான் வித்யா உண்மை எல்லாத்தையும் சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த ரோகிணிக்கு என்னையும் மீனாவையும் பிடிக்காதுப்பா. ஏதாவது பிரச்சனை செய்யணும், எங்களை தலைகுனிய வைக்கணும்னு நினச்சாங்கல்ல, அதான்ப்பா இப்போ பதில் பேச முடியாமல் நம்ம வீட்டில் உள்ள யாரையும் பார்க்க முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. என்னம்மா உங்கள் மருமக ரோகிணி எப்படிப்பட்டவங்கன்ற புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ என்ன செய்ய போறீங்க மனோஜ்? ரோகிணியால் தான் எனக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிது. ரோகிணி வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நல்ல வருமானம் வருதுன்னு பெருமையாக பேசிகிட்டு இருந்தியே, இப்போ புரியுதா? அவங்க வந்ததால தான் நீ என்ன செய்ய போறேன்னே தெரியாமல் நிற்கிற. உன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இந்த ரோகிணி தான். உன்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இப்போ நல்ல பேர் வாங்குறதுக்காகவும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கள தானே எல்லாரும் பாராட்டி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக பேச மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா நீ இந்த வீட்டில் இருக்கணும் மீனா, சந்தோஷமாக இருக்கணும் மீனா. தப்பு செஞ்சவங்களே இந்த வீட்டில் இருக்கும்போது நீ ஏன் மீனா உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்? இப்போ புரியுதா? நான் என்னைக்கும் உன்னை தப்பாக நினைக்கவே மாட்டேன் மீனா, நீ என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்ல எனக்கு புரியுதுங்க, என்னை நீங்கள் மன்னிச்சிட்டிங்கல்ல, அதுவே போதும்னு முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க விஜயா எல்லாரும் முன்னாடியும் பதில் பேசாமல் நிற்கிற ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இனி இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லை ரோகிணி. உன்னுடைய ஃப்ரெண்டு வித்யாவுக்கு இவ்வளோ உண்மை தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல. நானும் மனோஜும் உன்னை விட்டு கொடுக்காம இருந்தோம். நீ இந்த வீட்டு மருமகன்னு பெருமையாக பேசிட்டு இருந்தேன். இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டியே, இனி நீ என்னுடைய மருமகளே கிடையாதுன்னு விஜயா ரொம்ப கோபமாக பேச வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. மனோஜும் விஜயாத்தையும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க, என்ன செய்யன்னு தெரியலன்னு மனோஜ் கிட்டேயும் விஜயா கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க ரோகிணி. முத்து மீனாவுக்கு வித்யா செஞ்ச உதவிக்காக இங்கே முருகன் கிட்ட பேசி வித்யா மேலே எந்த தப்பும் இல்லை, ரோகிணி தான் பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்கன்னு முருகன் வித்யாவை ஒன்று சேர்த்து வைக்கிறாரு முத்து. ரோகிணியை பற்றின உண்மையை முத்து வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொன்னதுக்கப்புறமா முத்துவால் முருகன் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. மறுபடியும் எனக்கு இந்த சந்தோஷமான வாழ்க்கை கிடச்சிருக்கு, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க வித்யா.